வணக்கம். நம்ம படிச்ச படிப்பு நம்மள ஏமாத்திடுச்சோன்னு என்னைக்காவது தோணியிருக்கா? அந்த ஒரு சின்ன ஃபீலிங் நம்ம நாட்டோட அரசியல் எதிர்காலத்தையே மாத்தப் போற ஒரு பெரிய பிரச்சனைக்கு எப்படி காரணமா இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் மையம். நாம எல்லாரும் ஓடிட்டு இருக்கிற இந்த ரேஸ், அதோட நிஜமான முகம் என்ன? நம்மள பல பேருக்கு இந்த ரேஸ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சொசைட்டி நமக்கு சொல்ற முதல் ஸ்டெப், என்ன ஆனாலும் சரி ஒரு டிகிரியை வாங்கிடணும். சரி, டிகிரி வாங்கியாச்சு, அடுத்தென்ன? அடுத்த கமெண்ட் ரெடி. ஒரு நல்ல சம்பளத்துல வேலையை தேடு. இதுதான் வெற்றிக்கான அடுத்த ஸ்டெப்புன்னு நம்ம மண்டையில ஏத்தி வச்சிருக்காங்க. இந்த மொத்த ரேஸோட ஃபைனல் டெஸ்டினேஷன் நமக்கு காட்டப்படுறது ஒண்ணுதான், அது பணம். இந்த ஒரு கோல் தான் நம்மள இந்த போட்டிக்குள்ள இழுத்து தள்ளுது. ஆனா யாரும் பெருசா வெளியே பேசிக்காத நிஜமான ஃபைனல் ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், அப்புறம் மொத்தமா சமூகத்திலிருந்து ஒதுங்கி ஒரு மாதிரி தனிமையில வாடுறது. சொல்லப்போனா இந்த ரேஸுக்காக நாம கொடுக்கற வேலை இதுதான். சரி, இந்த பர்சனல் பிரச்சனையிலிருந்து இதுக்கெல்லாம் காரணமான சிஸ்டம் பிரச்சனைக்கு வருவோம். இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தோட உண்மையான நோக்கம் தான் என்ன? இந்த ஸ்லைட பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கல்விங்கிறது உண்மையில எதுக்காக இருக்கணும், ஆனா நடைமுறையில அது எப்படி மாறி போயிருக்குங்கிற அந்த பெரிய கேப் தான் இது. அறிவை தேடுற ஒரு பயணமா இருக்க வேண்டியது இன்னைக்கு வேலை வாங்குறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மட்டும் பார்க்கப்படுது. இந்த சோர்ஸ் சொல்ற முக்கியமான பாயிண்டே இதுதான். அதாவது இந்த சிஸ்டம் ஒன்றும் ஃபெயில் ஆகல. அது எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டதோ அந்த வேலையை பக்காவா செய்யுது. அது என்ன வேலை? கேள்வி கேட்காம சொல்றத மட்டும் செய்யற ஒரு ஒர்க்கர் படையை உருவாக்குறது தான். ஓகே, இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் டாபிக்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து இதோட பெரிய சோஷியல் இம்பாக்ட் என்னன்னு பார்க்கலாம். இது இந்தியாவே ரெண்டா பிரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மக்கள் தொகை, ஏன் ஒரு கலாச்சார வித்தியாசத்தையே எப்படி உருவாக்குச்சு? இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும். தென் மாநிலங்கள்ல பெண் கல்வி, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் இருந்ததால குடும்ப கட்டுப்பாட்டை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாங்க. ஆனா வட மாநிலங்கள்ல நிலவுற ஆணாதிக்கம், வறுமை மாதிரியான காரணங்களால அங்க மக்கள் தொகையை அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியல. இப்போ இந்த மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, இது நேரடியா ஒரு பெரிய அரசியல் புயலுக்கு விதைய போட்டிருக்கு. அந்த புயலோட மையத்துல இருக்கிற நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? பிரச்சனையோட ஆணி வேறே இந்த ஆர்டிகிள் 82 தான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்ச பிறகும் எந்த ஏரியாவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி எம்பி தொகுதிகளை மாத்தி அமைக்கணும். இதுதான் டெமோக்ரஸியோட பேசிக். அப்போ நீங்க கேட்கலாம், ஏன் 1971க்கு அப்புறம் இந்த வேலையை செய்யல? நல்ல கேள்வி. ஃபேமிலி பிளானிங்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செஞ்ச தென் மாநிலங்களுக்கு எம்பி சீட் குறைஞ்சு போகுமேங்கிற ஒரு அரசியல் தண்டனை கிடைச்சிடக்கூடாதுன்னு 1976ல் இந்த தொகுதி மறுவரையறையை தற்காலிகமா நிறுத்தி வச்சாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த முடக்கம் 2026ல் முடிய போகுது. இதுதான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. கிட்டத்தட்ட 50 வருஷமா மாறாம இருந்த ஒரு சிஸ்டம் திடீர்னு மாறினா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸ் என்ன பயத்தை காட்டுதுன்னா, புதிய சென்சஸ் டேட்டா படி நார்த் ஸ்டேட்ஸ்க்கு அதிக எம்பி சீட் போகும். அதே சமயம் சவுத் ஸ்டேட்ஸ் தங்களோட அரசியல் பலத்தை இழக்க நேரிடும். இதை தான் இந்த சோர்ஸ் ஒரு தேசிய கொள்கையை சூப்பரா செஞ்சதுக்காக கிடைக்கிற ஒரு ஜனநாயக ரீதியான தண்டனை அப்படின்னு சொல்லுது. இவ்வளவு பெரிய அரசியல் மாற்றம் நடக்க போகுதுன்னு கேட்கும்போது ஒரு தனி மனுஷனா நம்மால என்ன பண்ண முடியும்னு தோணலாம். ஆனா இந்த சிஸ்டம் போட்டிருக்கிற பொறியை இருந்து தப்பிச்சு நம்மளோட சொந்த சுதந்திரத்தை நோக்கி நகர ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஸ்கூல் காலேஜில் படிக்காத, ஆனா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் என்னவா இருக்கும்? அது வேற ஒன்றும் இல்லை, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நிதி அறிவு. குறிப்பா எஸ்ஐபி மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டூல்ஸ் பத்தி நமக்கு யாரும் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதே இல்லை. இது பணத்தை நமக்காக வேலை பார்க்க வைக்கிற ஒரு சூப்பர் டெக்னிக். வாங்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நீங்க மாசம் வெறும் ₹500 2010ல இருந்து 2026 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களோட மொத்த முதலீடு வெறும் ₹96,000 தான். இது ஒன்றும் பெரிய தொகையா தெரியலல்ல. ஆனா இதோட உண்மையான மேஜிக்க பாருங்க. இங்க தான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டியோட மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது. கூட்டு வட்டினா என்ன? சிம்பிள், உங்க வட்டிக்கு மேலையும் வட்டி வர்றது. அந்த பவர்னால நீங்க போட்ட ₹96,000 ஒரு 12% ரிட்டர்ன்ல கிட்டத்தட்ட 2,87,000 வளர்ந்துருக்கும். அதுவே 15% ரிட்டர்ன் கிடைச்சிருந்தா கிட்டத்தட்ட ₹4,00,000. அப்பப்பா, இதுதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு கத்துக் கொடுக்க மறந்த பவர்ஃபுல்லான ஃபைனான்ஷியல் நாலேஜ். அப்போ இந்த புது உலகத்துல சுதந்திரமா இருக்க நமக்கான புது டூல்ஸ் இதெல்லாம் தான். ஃபினான்ஷியல் நாலேஜ் கத்துக்கிறது, ChatGPT மாதிரி ஏஐ டூல்ஸை வச்சு நாமளே புது ஸ்கில்ஸ் கத்துக்கிறது, அப்புறம் படி, வேலை செய், சம்பாதிக்கிறங்கிற மனநிலையிலேருந்து மாறி கத்துக்கோ, யோசி, உருவாக்குங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறணும். இதுதான் அந்த பழைய சைக்கிளை உடைக்கிறதுக்கான ஒரே வழி.
சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வி உங்களுக்காக. பழைய ரூல்ஸ் எல்லாம் இனி செல்லாது. இந்த புது உலகத்துல அறிவும் அதிகாரமும் எல்லாருக்கும் கிடைக்குது. இப்போ உங்க எதிர்காலத்தை நீங்களே டிசைன் பண்ணிக்க நீங்க அடுத்து என்ன கத்துக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.